வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு உண்மையான ஒரு வீரன், ஒரு நாயகனை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா இத வந்துட்டு பெரும்பாலான நம்மளோட செய்தி தொலைக்காட்சிகள், மீடியா பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பல. பெருசா இத பத்தி மக்களுக்கும் தெரியல. இந்த ந திரையுலகத்துல இருக்க இந்த போலி கதாநாயகர்கள், போலி நாயகர்கள், வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? வீரர்கள்லாம் சொல்ல முடியாது. வெறும் நாயகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள பத்தி அவங்க யார் கூட இருக்காங்க? எவன் என்ன பண்றான்? அந்த மாரி கிசுகிசுக்கள், அந்த மாரி தப்பு தப்பா போடுறதுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு நேரம் இருக்கும். ஆனா இந்த மாரி உண்மையான நாயகர்கள், வீரர்கள பத்தி போடுறதுக்கு இவனுங்க வந்துட்டு தயாரா இல்ல. அதனால நம்ம மக்கள் தான் இப்ப சமூக வலைதளத்த வந்துட்டு சரியா பயன்படுத்தி, அதுல வந்துட்டு இந்த மாரி ஆ வீரர்கள், நம்ம கதாநாயகர்கள் பத்தி வெளிக்கொண்டு வரணும். எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்ற இதுல இந்த காணொளி பதிவிடுறேன். நம்ம என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2024 டிசம்பர் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, தெற்கு காஷ்மீர் குல்காம் மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகள் வந்துட்டு தாக்குதல் நடத்த போறதா வந்துட்டு தகவல் கிடைச்சு, நம்ம இந்திய ராணுவத்தோட ராஷ்டிரிய ரைபிள்ஸ் 34வது பெட்டாலியன் வந்துட்டு போய் அவங்க திட்டத்த முறியடிக்க போயிருக்காங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா, அத தலைமை தாங்கி போனவரு நம்ம தேனி மாவட்டம் கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம்ன்ற ராணுவ வீரர் தான். இவர் வந்து லான்ஸ் நாயக்ன்ற பதவி குடுத்துருக்காங்க அந்த நேரத்துல. லான்ஸ் நாயக் பார்த்தீங்கன்னா, இந்தியாலயும், பாகிஸ்தான்லயும் இருக்கக்கூடிய ஒரு ரேங்கிங். அது வந்து நம்ம பிரிட்டன்ல இருந்து அப்படியே அவனோட இதுதானே நம்மளுக்கு வந்துட்டு ராணுவமா இருந்தாலும், எதா இருந்தாலும் அவனோட இது நம்மள ஆட்சி செஞ்சதுனால அவனோட தாக்கம் அதிகமா இருக்கும். அதுல வந்தது அங்க பார்த்தீங்கன்னா, லான்ஸ் கார்போரல்னு ஒரு ரேங்க் இருக்கு. அத வந்துட்டு தழுவி இங்க வந்தது தான் லான்ஸ் நாயக்ன்ற இந்த ரேங்கிங். பார்த்தீங்கன்னா, இவங்க அவங்கள எதிர்த்து சண்டை போடும்போது, அந்த தீவிரவாதிகளோட தாக்குதல்ல இவருக்கு பார்த்தீங்கன்னா, முகத்திலேயே குண்டு பாய்ஞ்சிருக்கு. முகத்திலயும், தோள்லயும் குண்டு பாய்ஞ்சிருக்கு. தோள்ல குண்டு பாய்ஞ்சதோட கூட ஏதாவது சமாளிக்கலாம். முகத்துல குண்டு பாயுதுன்னா, நீங்க கிட்டத்தட்ட அந்த இடத்துல நில குலைஞ்சிருவீங்க. முகம் போச்சு, அதெல்லாம் 2வது. முகத்துல என்ன ஆயிருக்கு, நம்ம பொழப்போமா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படியுமே பார்த்தீங்கன்னா, எதிர்த்து போராடி அந்த காயம் பட்ட பிறகும் பார்த்தீங்கன்னா, குண்டு முகத்துல வாங்குன பிறகும் பார்த்தீங்கன்னா, சுட்டு அந்த தீவிரவாதிகளோட தலைமை தீவிரவாதி இருப்பான் பார்த்தீங்களா? வழிநடத்துறவன். அவன கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் மிஷன் முடிஞ்ச பிறகு சக காயப்பட்ட வீரர்கள தோள்ல தூக்கிட்டு போய் காப்பாத்தி, இந்த மாரி யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வீரத்த வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த நேரத்துல மத்த யார் இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சா வந்துட்டு அதிகபட்சம் பின்வாங்குறதுக்கு தான் அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போதே பின்வாங்கியிருப்பாங்க. இவர் வந்துட்டு அத தாண்டி முகத்துல காயம்பட்டத தாண்டி அந்த மிஷன வந்துட்டு நம்மள நம்பி குடுத்துருக்காங்க. நம்ம முடிக்கணுன்ற அந்த பொறுப்புணர்வுல அந்த தீவிரவாதியும் கொண்டு சக ராணுவ வீரரையும் காப்பாத்தி கேட்கவே பிரமிப்பா இருக்கு எனக்கெல்லாம். இந்த மாரி ஆட்கள் தான் நம்ம வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷனா எடுத்து நம்ம வந்துட்டு செயல் பண்ணணும் வாழ்க்கையில. இத விட்டுட்டு இந்த சினிமால நேத்து வந்தவங்கலாம் இன்னைக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மக்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா புரியணும், தெளியணும். எல்லா வருடமும் பார்த்தீங்கன்னா, இந்த அமைதிக்கான ராணுவ விருதுகள் அந்த மாரி குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாரி இந்த வருடத்துக்கான இதில பார்த்தீங்கன்னா, அந்த 2024 நடந்த சம்பவத்த மையப்படுத்தி, இவர் நம்ம தமிழக தமிழரான மீனாட்சி சுந்தரத்துக்கு வந்துட்டு குடுத்துருக்காங்க. அவரோட இந்த வீர தீர செயலுக்காண்டி. திரௌபதி முர்மு நம்ம குடியரசு மாளிகையில பார்த்தீங்கன்னா, ராணுவ தளபதிகள், பிரதமர் எல்லாம் எல்லாரோட முன்னிலையிலயும், அவங்க குடும்ப முன்னிலையிலயும், இந்த ராணுவ வீரரோட குடும்பத்தோட முன்னிலையிலயும் இந்த கீர்த்தி சக்ரான்னு இந்தியாவோட 2வது உயரிய ராணுவ விருதான கீர்த்தி சக்ராவ வந்துட்டு வழங்கியிருக்காங்க. இது கண்டிப்பா அவர் மட்டும் இல்லாம நம்ம தமிழர்கள், ஒட்டுமொத்த தமிழினத்துக்கே பெருமை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழர் ஆ அந்த உள்ள வந்து அந்த ஸ்பிரிட், அந்த இது வந்து ஒரு ரத்தத்திலேயே ஊறுனதா இருந்தா தான் இதெல்லாம் வந்துட்டு பண்ண முடியும். அது போக அவர் வந்துட்டு அவர மேம்படுத்திக்கிட்டதா இருக்கலாம். அவர வந்துட்டு இந்த மாரி உருவாக்கணும் அப்படின்ட்டு அந்த இந்த நேரத்தில விட்டுக் குடுக்கக்கூடாது, பின்வாங்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து வர மரபு ரீதியா வர விஷயங்கள் இதெல்லாம். இத கண்டிப்பா நெறைய பேருக்கு பகிருங்க மக்களே. நெறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும். இந்த மாரி விஷயங்கள் தான் நாட்ல வந்துட்டு நெறையா பேர் பின்பற்றணும். சும்மா நடிகர்கள் வந்துட்டு இத பண்ணிட்டான் திரையில, அத பண்ணிட்டான்ட்டு அவங்கள வந்துட்டு தூக்கி வச்சு கொண்டாடுறத விட, இந்த மாரி உண்மையான நாயகர்கள, வீரர்கள தான் கொண்டாடணும்னு கேட்டுக்கிறேன். இத குறித்த உங்க கருத்துக்கள வந்து கருத்து பெட்டியில பதிவிடுங்க. மற்றொரு காணொளில சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.